அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் தலையிலிருந்து வால் வரை எல்லோருமே சிக்கும் அளவிற்கு பல்வேறு தகவல்கள் லீக் ஆயிருக்கு. 6 IAS அதிகாரிகள் டெண்டர் யாருக்கு போகணும், இந்த கம்பெனிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 10% கட்டிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. பார்ட்டி ஃபண்டுனா கட்சிக்கு போகுது, கட்சிக்கு போகுதுன்னா திமுக கட்சியின் தலைவரும் துணை முதல்வரும் தான் இன்சார்ஜ். ஸ்டாலின் வீட்டுக்கு கூட ரெய்டு போலாம். கிட்டத்தட்ட கடந்த 4 வருடங்களில் 1,70,000 கோடியை இந்த துறையில் அவர்கள் டெண்டர்லாம் விட்டு ப்ராஜெக்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. துணியே மாறிடும். திமுக அட்டாக்கிங் மோடு போய் டிஃபென்ஸ் ஆயிடும். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நேரு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போடணும்ன்ற வழக்கு தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இன்னமும் உத்தரவிட்டும் இன்னும் ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்ற கேள்வி இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன் சார் இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க? இல்ல, இது அவருடைய சகோதரர் KN ரவிச்சந்திரன் பேங்க் லோன் வாங்கி கட்டலங்கிற வழக்குல போன பொழுது KN ரவிச்சந்திரன் அவருடைய 2 PAக்கள் அவங்க போன்ல இருந்து எடுத்த டேட்டா அடிப்படையில் இந்த ED என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அல்லது அமலாக்கத்துறை கடிதம் DGPக்கு எழுதியிருக்காங்க. சமீபத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது ஏன் அக்டோபர்லயே லெட்டர் போட்டிருக்காங்க, நீங்க என்ன இது வரைக்கும் இது எஃப்ஐஆர் போடல அப்படின்னு 2 பேர் வழக்கு போட்டிருந்தாங்க. ஒருவர் என்ன சொன்னாங்க, அவர் ஏற்கனவே பல வழக்குல சிக்கி இருக்காரு, அதனால அவர் சொன்னதை எடுத்துக்க முடியாது. இன்னொருத்தர் இன்பதுரைன்னு சொல்லிட்டு அவர் பொலிட்டீஷியன், எதிர்கட்சியை சேர்ந்தவர் சொன்னா நாங்க எப்படி போடுறது, நாங்க பாட்டுக்கு என்கொயரி பண்றோம். நாங்க ஹைகோர்ட் கேட்டாங்க, யார் ஒரு புகார் வந்தாலும் முதல்ல எஃப்ஐஆரை போட்டுட்டு தானே விசாரிப்பீங்க, அது என்ன எஃப்ஐஆரே போடாம விசாரிக்கிறீங்க? இன்னொன்னு ED கிட்ட கேட்டா அவங்க அந்த கொடுத்த ரிப்போர்ட்டுடைய அனெக்ஸ்டர் எல்லாத்தையும் சீல்டு கவர்ல கொடுக்குறாங்க. முதல் இதுக்கு ஒரு 235 பக்கம், 2வதுக்கு 258 பக்கம். இதையெல்லாம் கொடுத்ததை திறந்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் தலையிலிருந்து வால் வரை எல்லோருமே சிக்கும் அளவிற்கு பல்வேறு தகவல்கள் லீக் ஆயிருக்கு. 6 IAS அதிகாரிகள் டெண்டர் யாருக்கு போகணும், இந்த கம்பெனிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 10% கட்டிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது டெண்டர் அடுத்த மாசம் 5ஆம் தேதினா இந்த மாசம் 28ஆம் தேதி ஒரு IAS அதிகாரி அந்த தாம்பரம் 35 லட்சம் ரூபாய் 35 கோடி டெண்டருக்கு இந்த கம்பெனி கொடுத்துருங்க, அவங்க 2.25 லட்சம் 2.25 கோடி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னு போடுறாங்க. இது மாதிரி 6 IAS அதிகாரிகள் பெயர்கள், 3 IPS அதிகாரிகள் பெயர் வந்திருக்கு. இப்போ தாம்பரம் கார்பரேஷன், திருப்பூர் கார்பரேஷன், இது மாதிரி பல கார்பரேஷன் பெயர்கள் வந்திருக்கு. 1020 கோடி எப்படி வந்திருக்குன்னா, அவங்க 10 ரூபா நோட்டை போட்டு 75 கட்டு வந்துருச்சு. ஒரு கட்டு 10 லட்சம்ன்றாங்க, அப்ப 75 லட்சம். இன்னொரு இது போட்டு 135L வந்துருச்சு அப்படின்னு போடுறாங்க. இப்படி 1020 கோடி 8 மாசத்துலன்னா ஒரு நாளைக்கு ரஃப்லி 10 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வந்து விட்டது கலெக்ஷன். இது பேர் என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. கட்சி நிதி. பார்ட்டி ஃபண்டுனா கட்சிக்கு போகுது, கட்சிக்கு போகுதுன்னா திமுக கட்சியின் தலைவரும் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் தான் இன்சார்ஜ். ஸோ அவர்கள் பொறுப்பாகிறார்கள். இப்ப நீங்க டெல்லியில இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு இது லிக்கர் ஸ்கேம்ல, அதாவது டாஸ்மாக் நம்ம சொல்றோம், சாராய மதுபான ஊழல் வழக்கில் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு பணம் வாங்கி அந்த பணத்தில் கோவா தேர்தலில் இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணாங்கன்னு அவங்க பேரையும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு லிஸ்ட்ல போட்டாங்க. இப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு போட்டிருக்கிறதுனால திமுக கட்சியே கூட இணைக்க முடியும். அடுத்தது நீங்க கேட்டீங்க அழகா, 5 நாள் முன்னாடி ஹைகோர்ட் எதையும் கேட்க வேணாம், முதல்ல எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டாங்க. இது வரைக்கும் போடல. இதுல வழக்கு போட்டிருந்த அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கேவியட்னு போட்டார். கேவியட் என்றால் இதுக்கு ஸ்டே கொடுக்கணும்னு கேட்டா என்னை விசாரிக்காமல் ஸ்டே கொடுக்க கூடாதுன்னு. ஆனால் 5 நாள் ஆயிடுச்சு. ரஃப்லி கோர்ட் ப்ரொசீஜர் படியாக 7 நாள் ஆயிடுச்சுன்னா இங்கேயே போய் இவர்கள் உங்கள் உத்தரவை மதிக்கவில்லை, நீதிமன்றத்தை அவமதிக்கிறார்கள்னு நாளைக்கு சாயந்தரமோ நாளானைக்கோ போட முடியும். மேபி இன்னைக்கு நாளைக்குள்ள திமுக போட்டலாம். இப்ப போட்டா என்ன ஆகும்? இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல பணம் கேட்டு வாங்கப்பட்டு எப்படி வந்தது, அதில் பல துபாய் வரைக்கும் ஹவாலா மூலமாக வெளியே போனதுக்குரிய ப்ரூஃப் வரைக்கும் எடுத்தாச்சு.
ஸோ மணி லாண்டரிங் இருக்குது. ப்ராப்ளம் பேசிக் எஃப்ஐஆர் இல்லை. தி மொமெண்ட் டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதில் குற்றம் யார் மேலெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போகலாம். ஸோ KN நேரு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படலாம். அவர் ஒத்துழைத்தால் பிரச்சனை இல்லை, ஒத்துழைக்கவில்லை என்றால் செந்தில் பாலாஜி மாதிரி கைது செய்யப்படலாம். இப்ப எந்தெந்த IAS அதிகாரிகள் பெயர் வந்திருக்கு, எந்தெந்த கார்பரேஷன்ல ப்ராஜெக்டுக்கெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கி அந்த எல்லா இடத்துலையும் ரெய்டு போக முடியும். ஸோ பார்ட்டி ஃபண்ட் என்பதால் ஸ்டாலின் வீட்டுக்கு கூட ரெய்டு போகலாம், பட் அந்த அளவுக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ இப்பொழுது உள்ள நிலையில் எஃப்ஐஆர் போடப்பட்டால் 48 மணி நேரத்திற்குள் இடி பல ரெய்டுகளை நோக்கி போகலாம். இதை தாண்டி டாஸ்மாக் கேஸ்ல எடுத்துக்கிட்டா இதுல இந்த 4 பேர்கிட்ட போன் எடுத்தாங்க. அதாவது திரு KN ரவிச்சந்திரன், அவருடைய சென்னை உதவியாளர் கவி பிரசாத்னு ஒருத்தர், இன்னொன்னு இதுலன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் என்ன, திருச்சியில இருக்கிற ஒரு உதவியாளர்ன்றாங்க. இவர் கேட்டுட்டு இன்னொன்னு அதுல சில இடத்துல அந்த கவி பிரசாத்துக்கு ஒரு IAS அதிகாரி லெட்டர் எழுதியிருக்கார். உங்கள் உதவியின் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததால் நான் துணை முதலமைச்சர் இவரை சந்தித்தேன், சூப்பர் முதலமைச்சர் சபரீசன் சாரை சந்தித்தேன், நன்றி. இன்னொரு IAS அதிகாரி எழுதுகிறார், உங்கள் உதவியினால் நான் துர்கா ஸ்டாலின் மேடத்தை சந்தித்தேன், நன்றின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி லாபியிங் வேலை செய்து இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு IAS அதிகாரிகளுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்காருன்னா இந்த ஆட்சியே ஒரு சில லாபியிஸ்ட் கண்ட்ரோல். இன்னொரு கேள்வியும் வருதுல்ல சார், ஒரு ஆண்டுல ஒரே துறையில 2300 கோடி கிட்ட வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. 8 மாதத்துல. இன்னமும் ஏன் இதற்கு முதல்வர் வந்து எந்த விதமான ஒரு கேள்விகளையும் முன்வைக்கல, எந்த ஒரு விமர்சனத்தையும் இல்ல? அவங்களை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா சொல்றது நாங்க விசாரிப்போம்ன்றாங்க. பட் நீங்க 2000 கோடிங்கிறீங்க, கிட்டத்தட்ட கடந்த 4 வருடங்களில் 1,70,000 கோடியை இந்த துறையில் அவர்கள் டெண்டர்லாம் விட்டு ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 10% போட்டால் 17,000 கோடி வரும். பட் 10% இல்லை, அதை விட மிக அதிகம். பார்ட்டிக்கு 10, மீதி கட்சிக்கு இவங்களுக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா 10லேருந்து 40 வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னொரு 12% உள்ள செலவு பண்ணும். ஒரு EB கான்ட்ராக்டர் சொன்னது எங்களுக்கு 53% இந்த மாதிரி செலவுக்கு வருது, 47% தான் நாங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு போடுறோம்னு சொல்றோம். அதனால பிரச்சனை என்னன்னா, இந்த வழக்குல இந்த எஃப்ஐஆர் போட்டால் இவங்க பேரில் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு 4 பேரோட ஃபோனை பிடிச்சாங்கன்னு சொன்னால், டாஸ்மாக் ஆஃபீஸில் ரெய்டு பண்ணப்ப இந்து பத்திரிகையில் வந்த செய்திப்படியாக டாஸ்மாக் உடைய MD உடைய 2 ஃபோன், ஒரு லேப்டாப், ஒரு டேப்லெட், டாஸ்மாக் JMD உடைய 2 ஃபோன், டாஸ்மாக் மார்க்கெட்டிங் டைரக்டருடைய ஒரு GM, கிட்டத்தட்ட 8 ஃபோன், 2 டேப்லெட்டு, 4 லேப்டாப்பு, ஆஃபீஸ் கம்ப்யூட்டருடைய 4 PCயுடைய இது எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுலேருந்து சில விஷயங்கள் அப்போ வந்துச்சு, இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ அந்த கேஸ், டாஸ்மாக் கேஸ் பொறுத்த வரைக்கும் அதில் டாஸ்மாக் பேரில் நீங்கள் பண்ணலாம். அது கூட டாஸ்மாக்ல ஒரு சில கடையில் 10 ரூபா வாங்கினாங்கன்னா நீங்கள் எப்படி கம்பெனி ஃபுல்லாக பண்ணலாம், இந்த டேட்டா யூஸ் பண்ணக்கூடாது என்றது போல சில ஸ்டேக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக இருக்கார்கள். இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டால் அது பேர்லையும் உங்களுக்கு வரும். அதை தாண்டி மணல் கடத்தல்ல 38 கோடி எடுத்ததா கணக்கு பண்ண சென்ற இடத்துல 4,780 கோடின்னு இந்த லெட்டருக்கு முன்னாடி அதை அனுப்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சோ அந்த வழக்கு வரும். அது வந்தால் மேலும் 5 அமைச்சர்கள் பேர்ல வரும், வேலு, துரைமுருகன், இன்னும் பல இது மாதிரி. ஸோ எல்லாமே திமுகவை கழுத்தை சுற்றி இருக்கிறது. திமுக போன மாசம் 2 சிக்ஸர் அடிச்சாங்கன்னு அவங்க சொல்றாங்க. 1 5,000 ரூபா போட்டாங்க, அதன் பிறகு ஏலத்தில் தேமுதிகவை எடுத்தாங்க. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் பார்வையில் பார்த்தா நம்ம IPL இப்போ மேட்ச் நடக்குது, ஃபுல் டாஸ் பும்ரா அவர்கள் போட்டா கால் மேல பால் விடும், நீங்க அடிக்கலன்னு சொன்னா ஸ்டெம்ப்ல போயிடும். அதுக்கு பேரு இதுன்னு சொல்றோம், நம்ம யார்கர்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் டாஸ் ஆயிடும், தொட்டா 6 4 அடிச்சிடலாம் எதிர்த்தரப்பு. கிட்டத்தட்ட எதிர்த்தரப்பை பொறுத்தவரை இந்த முறை இவர் 5,000 கொடுத்ததை மக்கள் 3 மாசத்துல மறந்துடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அதிமுக நாங்க 2,000 சொல்லிட்டு இருக்காங்க மாசம். ஸோ அடுத்தது பார்த்தா தேமுதிக போன எலெக்ஷன்ல வாங்கினது 0.44%, அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கறதா. ஸோ திமுக இதையெல்லாம் செய்வதை பார்த்தால் உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் அவர்கள் தோல்வி பண்றதுக்காக பேட்சப் பண்றாங்கன்னு. பட் இந்த வழக்கு வந்தால் அடுத்த 48 அடுத்த ஒரு நாளைக்குள்ள மோஸ்ட்லி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டால் 48 மணி நேரத்துக்குள்ள இடி அடுத்தடுத்த ரெய்டுகளை பிளான் பண்ணால் இந்த எலெக்ஷனுடைய
தொனியே மாறிடும். திமுக அட்டாக்கிங் மோடு போய் டிஃபென்ஸ் ஆகிடும். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி விஜயும் சொல்லியிருக்கார், இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் வெர்சஸ் தமிழகம். இந்த டெல்லிக்கு, அதாவது மக்கள் நன்மைக்கு, சட்டம் நீதிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் திமுக. அதை கண்ட்ரோலில் ஹைகோர்ட் இப்போ இந்த எஃப்ஐஆர் மூலமாக கொண்டு வந்தால் எல்லாமே மாறிடும். நமக்கு பல கண்டென்ட்டுகள் கிடைக்கும், எல்லோரும் சிக்குவார்கள். அதுதான் நிலைமை. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.